Hello friends, welcome to our YouTube channel. First time எங்க வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்டியான ஸ்பைசியான பன்னீர் டிக்கா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டோம். அதில் 5 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிரை ஆட் பண்ணுறோம். தயிர் புளிப்பில்லாத தயிராக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா அது டேஸ்ட் வேரியேஷன் ஆகும், ஃப்ளேவரும் மாறும். அதனால ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்து கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். சாட் மசாலா இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனாலும் ஓகே தான். பட் போட்டிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா அது ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அடுத்து தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஹெர்ப்ஸ் பார்ஸ்லே 1/2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1/2 டேபிள் ஸ்பூன், ரெண்டும் எடுத்துருக்கோம். நீங்கள் அது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வீட்டில் இருக்கிற புதினா கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். அதனால புதினா கொத்தமல்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுறோம். இது நம்ம ஆட் பண்ண போகிற வெங்காயம், பன்னீர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலாவோட. அதனால் அந்த பிடிப்புக்காக கடலை மாவு ஆட் பண்ணுறோம். அடுத்து லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது அங்கங்கே லைட்டாக கட்டி கட்டி ஆகிடும். அதை கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் இருந்துச்சுன்னா அங்கங்கே மசாலா சரியாக கோட் ஆகாது, சரியாக இருக்காது. அதனால் நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த திக்னஸே நமக்கு போதும். எக்ஸ்ட்ரா தண்ணியில் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இந்த மசாலாவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் க்யூபாக கட் பண்ணியிருக்க வெங்காயம், கொடமிளகாய், தக்காளி, பன்னீர் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இதான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் எல்லாத்தையுமே க்யூபாக கட் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாத்துலேயும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. ஏன்னா மசாலா எல்லாத்துலேயும் கோட்டாச்சுன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்கும், ஒரு சில இடத்துல இல்லாமலேயும் போகும். அதனால ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போது 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இது நம்ம ஒவ்வொன்றா எடுத்து டூத் பிக்கில் குத்தி வச்சுக்க போகிறோம். நமக்கு தேவையான பன்னீர், கொடமிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் ஒவ்வொரு பீஸாக டூத் பிக்கில் குத்தி வச்சுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பன்னீர் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஒரு சில குழந்தைங்களுக்கு பன்னீர் பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. லைட்டாக ஆயில் போட்டு தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பன்னீர் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இது அதிகமாகவும் ஆட் பண்ணாதீங்க தவாவில், ஏன்னா நம்ம திருப்பி விட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் திருப்பி விடுறதுக்கு ஏற்ற ஸ்பேஸ் கொடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கேஸ் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கருகிடும், மசாலாவும் பச்சை வாசனை போகாது. அதனால் நம்ம சிம்லேயே வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அப்பப்போ நமக்கு தேவையான ஆயில் லைட்டாக போட்டுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் ஆயில் இழுக்கும். அதனால் நம்ம எப்பப்போ தேவையோ அப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு சைடு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு சைடாக நம்ம வந்து இதை திருப்பி விட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி விட போகிறோம். சிம்லியாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடாக திருப்பி விட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் எல்லா சைடுமே வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு. பாருங்கள் எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதை நம்ம பிளேட்டில் மாற்றி இப்போ சூடாக எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.